விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரகதியில் பயணிக்கிறார். ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு சில புதிய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்குன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா பூர்வீக சொத்து. அப்போ பூர்வீக சொத்துனால உங்களுக்கு சில 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 செலவுகள் அதிகமாக இருக்கலாம். செலவுகள் அதிகமாக வரும். பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு சில சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அது சார்ந்த கோர்ட் விஷயங்கள் கேஸ் விஷயமாக இருந்துச்சுன்னா ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் குழந்தைகள்னால சிறு சிறு மன சங்கடங்கள் உருவாகும். அந்த சங்கடங்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை கூறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு மனதளவில் பாதிக்காமல் இருக்கும். மன போராட்டங்கள் அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டாம். அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேங்கிற பேரில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். உங்களுடைய பொழுதுபோக்கு, அதாவது உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய பொழுதுபோக்கை குழந்தைகள் வழியே நீங்கள் செலவிடுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே போல் குழந்தைகளை நல்லா பாதுகாப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் வழியே உங்களுக்கு சில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு 2 பேருமே உட்காந்து பேசுங்க. சிறு சிறு குழந்தைகளை பார்த்து நீங்கள் உங்களுடைய பொழுது போக்கிக்குவீங்க. உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறவங்க இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் போகும்போது மிகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கோங்க. உங்களுடைய லைசன்ஸு, டாக்குமெண்ட்ஸு, வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே, ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கா, எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. நல்லா படிக்கணும். மாணவர்கள் கடுமையான உழைப்பை கொடுக்கணும். இந்த டைமில் அதிக நேரம் படிக்கிறதுன்னு பேரில் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் படிக்க வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா படிங்க. 1 மணி நேரம் படித்தாலும் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து நல்லா படிங்க. படிப்பில் கான்சன்ட்ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதே போல் வேலை செய்கிறவங்களும் அப்படி தான். தொழிலையும் உங்களுக்கு வியாபாரத்துலேயும் இந்த தடவை போட்டி பொறாமைகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிக லாப நோக்கோடு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சில விஷயங்களுக்கு உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக அமையும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வ கோயிலில் சக்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே குலதெய்வ கோயிலில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு சேவை மனப்பான்மை